ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஓமப்பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டிலேயே அழகாக ரொம்ப ஈஸியாக இந்த ஓமப்பொடி செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாவெல்லாம் பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 4 கப் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கப் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கப்பை தான். அந்த கப்லேருந்து ஒரு 4 கப் கடலை மாவு நான் இங்கே சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின கடலை மாவு தான். கடலை மாவு 4 கப் சேர்த்துட்டு 4 கப் கடலை மாவுக்கு 1 கப் பச்சரிசி மாவு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த மாவுக்கு ஏற்றளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நான் இங்கே கடாயில் ஆயில் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்காக. அது கொஞ்சம் சூடாக இருக்குது. அந்த சூடான ஆயிலேருந்து ஒரு கரண்டி மோந்து இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். மாவில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கரண்டியை வச்சு. நீங்கள் இந்த மாதிரி சூடான ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்படியே நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாவு கூட சேர்த்துட்டு நல்லா அந்த மாவை சேர்த்து அந்த பட்டர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 4 டீஸ்பூன் பட்டர் சேர்த்தா போதும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட ஓம வாட்டர் சேர்க்க போகிறோம். ஓம வாட்டர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட ஓமம் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரை மூடி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது கூட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் மூடி இன்னும் ஒரு செகண்ட் அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இந்த தண்ணியை இந்த மாவில் அப்படியே வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கூட திரும்ப இது கூட சேர்த்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த ஓமத்தில் இருக்க அந்த ஃப்ளேவர் எல்லாம் நமக்கு நல்லா இறங்கிடும் இந்த மாவில். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அந்த தண்ணியோடு சேர்த்து. இதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பச்சை தண்ணி தான் இங்கே சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். நான் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு புளிய ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஓமப்பொடி அந்த அச்சு எடுத்துகிட்டு முறுக்குரலில் போட்டு அழகாக புளிய வேண்டியதான். நல்லா அந்த குட்டி குட்டியாக ஓட்டையாக இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி முறுக்குரலில் போட்டுட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நல்லா உள்ளே வந்துட்டு நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வெளியில் இருக்கிற அந்த முறுக்கு உரலையும் நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு புளியும் போது கொஞ்சம் ஈஸியாக வரும். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து 2 உருண்டை எடுத்து உள்ளே போட்டு புளிஞ்சிக்கலாம். பாருங்கள், புளிஞ்சால் நமக்கு நல்லா ஈஸியாக வருது. இப்போ இதை நம்ம சூடான ஆயிலில் சேர்த்து புளிஞ்சிக்கலாம். அடுப்பு மீடியம் அண்ட் ஹை ஃப்ளேமில் அப்பப்போ சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எந்த மாதிரி உங்களுக்கு வேகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. புளிஞ்ச உடனே ஒரு செகண்ட் தான் நமக்கு அதுலேருந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் வரும், அப்புறம் அடங்கிடும். 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டுட்டு அப்படி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக தான் நம்ம புளியறதுனால ரொம்ப நேரம்லாம் இது வேகாது, டக்குன்னு நமக்கு வெந்துடும். இதே மாதிரி அடுத்தடுத்து அப்படியே புளிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு முறுக்கச்சு ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒரு பாதியை வந்துட்டு நம்ம ஒரே டைமில் புளிஞ்சிடலாம். மீதி பாதியை இன்னொரு டைம் புளிஞ்சிக்கலாம். அடுப்பு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், அழகாக நமக்கு இந்த ஓமப்பொடி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் புளிஞ்சு எடுத்துட்டு கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கை அளவுக்கு நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த சூடு ஆயிலில் இருக்கிற அந்த சூடே போதும் நமக்கு.
இப்போ நான் கருவேப்பிலையும் எடுத்துட்டு நல்லா எண்ணெய் இல்லாமல் வடிகட்டிட்டு இந்த கருவேப்பிலையை நம்ம இந்த ஓமப்பொடி கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 5 கப் மாவு சேர்த்தோம். 4 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவுக்கு நமக்கு இவ்வளோ ஓமப்பொடி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா பொறன்னு சூப்பராக இருக்குது. ஆயில் கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை. அவ்வளோதான். இதை அப்படியே உடச்சி விட்டு அழகாக அந்த கருவேப்பிலையை தூவி நம்ம சர்வ் பண்ணோன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ஸ்பெஷலாக குட்டீஸ் இந்த ஓமப்பொடி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.